உலக நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு அட்டாமிக் பாம் அப்படின்னு பண்ண போற இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்றது இருக்கும்போது ஏன் மிடில் ஈஸ்ட்ல யாருமே வச்சுக்க கூடாதுன்றது உலக நாடுகள் விரும்புறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கேள்விக்கான ஒரு பதில் என்ன அப்படின்றப்போ, மிடில் ஈஸ்ட் அப்படின்றப்போ இஸ்ரேலும் அங்கே தான் இருக்கு. ஆனால் இஸ்ரேல் கிட்டே ஒரு 7-8 பாம்ஸ் அப்படின்றது இருக்கு, அட்டாமிக் அப்படின்றது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் மற்ற நாடுகள் கிட்ட ஏன் மிடில் ஈஸ்ட் கிட்ட, முக்கியமாக அரபு நாடுகள் கிட்ட இல்லை அப்படின்றப்போ அதுக்கான பதில் என்ன அப்படின்றப்போ, ஈரான் வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு ப்ராக்ஸி ஆர்மிஸை வந்துட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. எங்கன்னா ஹிசபுல்லா இருக்கட்டும், ஹவுத்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஹமாஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஈரானுக்கு கீழே வர ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஷேடோ ஆர்மிஸ் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆர்மிஸ்க்கு எல்லாமே, இந்த சிறு சிறு படைகளுக்கு எல்லாமே வந்துட்டு ஈரான் ஒரு வேலை யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை முடிச்சுட்டு ஒரு நியூக்ளியரை உருவாக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு நியூக்ளியர் அப்படின்ற ஒரு விஷயம் சிறு சிறு அமைப்புகள் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி அவங்க கிட்ட கொடுக்கும்போது ஏதோ தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வந்துட்டு சும்மா மற்ற நாடுகளில் வந்துட்டு இந்த ஒரு நியூக்ளியர் அட்டாமிக் பாம்பெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்போ